எடுக்க முடியல. மலையில் கரெக்டாக நம்ம எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது மழை. ஹே மக்களே, நாம் இப்போது தேனியில் இருக்கோம். ஓகேவா, தேனிக்கு நம்ம எப்படி வந்தோம்னா சென்னையிலேருந்து பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. இது பட்ஜெட் ட்ராவல் அப்படின்றனால எல்லாரோட ரேட்டுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாத்தோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஓகேவா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் எடுக்கிற வீலாக். ஸோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்படியே பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோடய மினியன். இவங்க தான் வந்து என்னோட இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இவர் பார்த்திங்கன்னா சுகுமார், என்னோடய கசின். ஓகேவா, இவர் தான் வந்து நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே பஸ்ஸில் வந்தோம். ஓகே, இனிமேல் ஃபுல்லாக நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். இவர் நமக்காக மதுரையிலேருந்து இந்த பைக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி தான் சும்மா ஏதாவது கதை விடுவார். ஓகே மினியன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த உலகத்துக்கு? இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீலாக். அப்புறம் இது பட்ஜெட் ட்ராவல். ஸோ வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி எக்ஸ்பென்ஸ் ஆக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காட்டுறேன். அண்ட் இது 2 days ட்ரிப். இவ ஷாப்பிங் பண்ணுறதை விட இது கம்மியான பட்ஜெட்டில் செலவாகிற ட்ரிப் தான். ஓகேவா, போக போக பார்ப்போம். இங்கேருந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாய் பாய். நம்ம தேனியில் பைக்குக்கு அப்படியே பெட்ரோலை போட்டுட்டு கம்பம் பக்கத்தில் இருக்க 18th கேனல் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வியூஸும் சரி கிளைமேட்டும் சரி அட்டகாசமாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். ஆனால் 11 மணி ஆனதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போகிற வழியில் நிறைய ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் இந்த கேபேஜ் தோட்டம். வியூ செம்மையாக இருக்குல்ல. அதான் நம்ம அட்வனை வச்சு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாம் இப்போது தொட்டிப்பாலத்துக்கு ரொம்ப கிட்டவே வந்துட்டோங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக தேனியிலேருந்து நம்ம ஒரு 55 கிலோமீட்டரில் ரைட் எடுக்கணும். எடுத்தவொடனே ஒரு டீ கடை வரும். அங்கே நான் உங்களோட ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா மேப் இதுக்கு மேலே தப்பாக காட்டுது. நாங்களுமே மேப்பை நம்பி ரொம்ப நேரம் சுற்றிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட டிலே ஆகிடுச்சு இதனாலேயே. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டு ஃபஸ்ட்டே கேட்டுட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தேனியிலேருந்து வந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. அந்த பயங்கரமான ஆஃப் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி இங்கே தான் வந்தோம். இது வந்து தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 18th கேனல். இதோட கிளைமேட்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. காற்றுமே வந்து சூப்பராக அடிக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே விட்டு போகவே மனசு வரல. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு பல்பு நமக்கு என்னென்னா இங்கே தண்ணி இல்லை. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ரொம்ப லோவாக இருக்குது. இந்த கரை ஒன்று இருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக இருக்கும். நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கப்போ ஃப்ளோவுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த டைமில். ஸோ இந்த கிளைமேட்டுக்கும் அந்த மாதிரி தண்ணி மட்டும் இருந்ததுன்னா நம்ம பயங்கர லக்கியாக இருந்திருப்போம். பட் பேட் லக், தண்ணி இல்லை. ஸோ நம்மளை செஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. நிறைய பேர் இங்கே வராங்க. லோக்கல் மக்களுமே வந்து இங்கே தான் வந்து டெய்லி குளிக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சூப்பராக இருந்திருக்கு போல். நம்மளோட பேட் லக் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே விட்டதை அங்கே பிடிக்கிறோம். ஓகேவா, டேரெக்டாக அங்கே போகலாம். டைம் ஆகிடுச்சு. இப்போ மணி 12. ஆனால் சுற்றி பாருங்கள், 12 மணி ஆனதுக்கு ஒரு அறிகுறி கூட கிடையாது. நம்ம மினியான் வந்து ரொம்ப டயர்டாகி உக்காந்துட்டாங்க. இன்னும் எதுவுமே பண்ணல. நாளைக்கு தான் ட்ரெக்கிங் வேறு ஸ்டார்ட்டு. அதுக்குள்ளே இப்படி உக்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. சரி, அவங்களையும் எப்படியாவது பூஸ்ட் பண்ணி 2 ஜோக்கை போட்டு கூப்பிட்டு போவோம். ஓகே, நாம் இப்போது தொட்டிப்பாலத்திலேருந்து கிளம்பி மூணாருக்கு கம்பமேட்டு வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செம்மையாக மழை பெஞ்சுது. அதனால் ரோடும் சரி காற்றும் சரி சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் க்ரீனாக ஒரு ஜங்கிள் ரைட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கம்பமேட்டு ரூட்டில் நிறைய பலாப்பழ மரம் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பலாப்பழம் அப்படியே வேஸ்ட்டாக கீழே விழுந்து கிடந்துச்சு. பைக்கில் வந்ததால் ஃப்ரீயாக கிடச்சும் எடுத்துகிட்டு போக முடியலையன்ற வருத்தத்தோடு அப்படியே எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம்.
ஹே கைஸ், நம்ம வந்து இப்போது சூரியநெல்லிக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம சரி ஓகே லைட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட், மேகி, அப்புறம் பன், இந்த மாதிரி ஒரு சில பல ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்றோம். ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ ஹெவி ஃபுட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ மினியன் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களால உட்கார முடியலையா. நான் மூணார் போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். பட் மினியன் வந்து இல்லை, எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியிலேயே. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மினியன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து இங்கேருந்து ஒரு தெரிகிற வியூவை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் அப்படியே நம்ம கேமராவை டப்புக்குன்னு ஆன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படி செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ, அப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் எனக்கு கரெக்டாக இடம் பேர் தெரியல. ஒரு பிளேட்டு இல்லை, 2 பிளேட்டு இப்படி தனியாக சாப்பிட்றியே, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா? அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இங்கே தான் நம்ம இப்போது இதோ தெரியுது பார்த்திங்களா, இந்த லைன் ஃபுல்லாக சூரியநெல்லியும். ஸோ நம்ம போனோம், நம்ம கடைக்காரனா தான் சொன்னார். சரி ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம அங்கே நமக்காக ஒரு 2 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஜீப்புமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப நேரமாக. ஸோ நம்மளும் வரோம் இப்போ வந்துடுவோம் அப்போ வந்துடுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் போய் சேரல. ஸோ சீக்கிரமாக போகணும். நான் அங்கே போயிட்டு நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். நம்ம ஃபைனலாக மூணார் வந்துட்டு, மூணார் டவுன்லேருந்து சைலண்ட் வேலி வந்திருக்கோம். சைலண்ட் வேலியில் தான் வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கான பாஸை வந்து நம்ம இங்கே கலெக்ட் பண்ணணும் ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பேஸ் கேம்பில் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம வந்து இன்றைக்கி அங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறதோ நாளைக்கு ட்ரெக் பண்ணுறதோ எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அவங்க கொலகானில் இருக்காங்க, நம்மளை கழுவி ஊற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம பயங்கர லேட்டில் வந்திருக்கோம். 1 மணிக்கு வர வேண்டியது, டைம் 5 மணி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம். ஓகே, இது ஒரு ஆஃப்ரோடிங் இதாக தான் இருக்கும். ஸ்டே டியூன்ட், பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கையோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 கம்மிங் சூன்.